எபிரேயர்கள் நிருபம் 10:23 வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கிடவோம். பாருங்க, நம்ம தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களா இருக்கணும். இயேசுதான் தேவன் என்று ஜனங்களுக்குள்ள தைரியமா சொல்ல தெரியும். இந்த காலத்துல இயேசுதான் தேவன் சொல்ல வெட்கப்படுறீங்க. இயேசு எனக்கு சுகந்தந்தார் சொல்ல வெட்கப்படுறீங்க. என் பாவங்களை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தார் என்று சொல்ல வெட்கப்படுறீங்க. அவர் உயிர் தெழுந்தார், நானும் உயிர் தெழுவேன் என்று சொல்ல வெட்கப்படுறோம். ஏன்னா விசுவாசம் இல்ல. விசுவாச அறிக்கை, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாம இருக்கணும். நான் அறிக்கையிடுறதுல உறுதியா இருப்பேன். இயேசுதான் என் தேவன், உனக்கு விடுதலை இயேசுதான் தருவாரு, இல்லைன்னா விடுதலை இல்லை. தைரியமா சொல். விசுவாசத்தை உறுதியா அறிக்கை பண்ணு. அப்படி அறிக்கை பண்ணதான் கெட்டு போறவங்க கெட்டு போகட்டு, மீதி உள்ளவங்களுக்கு அது சாட்சியா இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன்னு சொல்லி விசுவாச அறிக்கை உங்களால் அறிக்கை பண்ண முடியுதா? இல்ல. நீங்க என்ன சாட்சி சொல்றீங்க? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டேன், அதான் விசுவாச அறிக்கை. அவர் உயிர் தெழுந்தார், நிச்சயமாகவே எனக்கு உயிர் தெழுதல் உண்டு. அதை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பாருங்க. அரகுற விசுவாசம் உள்ளவங்களுடைய எல்லாருடைய விசுவாச வாழ்க்கையும் உயிர் பெறும். எபேசியர்கள் நிருபம் 4:11 வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். நீங்க எந்த அறிவில வளரணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துல தைரியமா சொல்லலாம். இயேசுதான் தேவன், யதார்த்தமாய் சிநேகிக்கிறவர், தன்னை பலியாக கொடுத்து மீட்டவர், ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் எனக்கு அனுபவம். இன்னென்ன பாவங்களை செய்தேன், இயேசுவின் ரத்தம் அந்த பாவத்திற்கு கிரயமாக கொடுக்கப்பட்டது. நான் அவைகளிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்று அதனுடைய பாவ பாரம் அற்று, அதனுடைய தாக்கம் அற்று, அதனுடைய வீழ்ச்சி என்னை மேற்கொள்ள முடியாதவனும் ஜெயித்தவனாக இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு வாழுகிறேன்னு சொல்லி விசுவாச அறிக்கை. யோவான் சுவிசேஷம் 7:38 வாசிங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று நீங்க தைரியமா சொல்லணும், நான் இயேசுவை விசுவாசித்து ஜெபித்ததனால எனக்கு அபிஷேகம் பெற்றேன் என்று வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அநேகருக்குள்ள சந்தேகம் இருக்கும். உங்கள்கிட்ட ஆலோசனை வருவாங்க, நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. நீங்க குழப்பி விட்டுருவீங்க. உனக்கெல்லாம் கிடைக்காது, ஆண்டவர் உன்னை சந்திச்சாரு, நீ அந்த நேரம் தூங்கிட்டு இருந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, வேதம் தெளிவா சொல்லுது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள். அப்படின்னு என்ன சொல்லணும்? பாவங்களை கழுவப்படுவதற்காக ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு அடுத்த கட்டம் எனக்கு நிச்சயமாக தேவன் தருவார். அவரை விசுவாசிக்க சொல்லுங்க, உறுதியா விசுவாசிக்க சொல்லுங்க, பாவரிக்கை பண்ணி ஜெபம் பண்ண சொல்லுங்க, சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க. அதிக நிச்சயமா அவரை விசுவாசித்து சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கிற யாருக்குள்ள அவர் கிரியை செய்து பரிசுத்தப்படுத்தி தேவ ஆவினால் நிறைக்கக்கூடிய தேவனாகவே இருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய தானே அந்த கொஞ்சம் நெஞ்சு அந்த விசுவாசங்கிறத அந்த கப்பலை உடைச்சு இல்லாமக்குறீங்க. அப்படி இருக்காதுங்க. உங்களுக்கு முதல்ல தேவன் மீது விசுவாசம் வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று தெரியணும். அதை உறுதியாய் விசுவாசிக்கணும், கொஞ்சம் அசையக்கூடாது. அதை சந்தர்ப்பங்கள் வரும்போது தைரியமாக என்ன செய்யணும்? நீங்க அதை அறிக்கை பண்ணணும். தேவன் மீது விசுவாசம் இருக்கணும். வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அவைகள் தேவனுடையவைகள், தேவனாலே அருளப்பட்டிருக்கிறது, அவைகளை அப்படியே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகள் எந்த விதத்திலும் எனக்கு ஏற்றபடி சிலரை விட்டும் சிலரை எடுத்துக்கொண்டும் நான் செயல்படக்கூடாது. அதான் விசுவாச வாழ்க்கை. அதான் வேதத்தின் மீது உள்ளதான ஆழமான விசுவாசம். அடுத்த கட்டம் என்ன? இயேசுவே பரிகாரி. விசுவாசத்துல முன்மாதிரியா இருக்க வேண்டுமே. ஆனால் நோயானாலும் வியாதியானாலும் அவர் தான் பரிகாரி. ஒரு வாழ்க்கை வாழ தெரியணும். மரணம் ஆனாலும் ஒண்ணு இல்லை. அதுதான் விசுவாச வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுதான் பரிகாரம் சொல்லி நான் வாழ்ந்தேன், அதனால எனக்கு சுகம் கிடைச்சுன்னு சொல்லி சாட்சி சொல்லி பாருங்க. அரகுற விசுவாசம் உள்ளவங்க எல்லாருடைய விசுவாசமும் பலப்படும். சாட்சியின் ஜீவன் வேணும், விசுவாசம் வேணும். உங்களுக்குள்ள இருக்கா? நீங்க பாருங்க.